சவுத் இண்டியன் பேங்க்கில் எப்படி கம்ப்ளைண்ட் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. அது வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து மைனஸில் இருக்குது. அதை ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம் வாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அப்படி கீழே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஹெல்ப் டெஸ்கில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் கஸ்டமர் அது ஃபஸ்ட் லெவல் 1 ட்ரை பண்ணலாம். லெவல் 1 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். லெவல் 2 அப்படியே லெவல் 3 லெவல் 4 வரைக்கும் இருக்குது. லெவல் 3 வரைக்கும் இருக்குது. நம்ம லெவல் 1க்கு போகலாம். சப்மிட்டிங் a complaint for the first time, reach the customer care, clicking the link கிளிக் பண்ணுங்க. கிளிக் கொடுத்துருங்க. அடுத்து யுவர் நேம், உங்கள் பேங்க்கில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ உங்கள் நேம், அப்புறம் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட் அதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம் வாங்க. நேம் டைப் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணிட்டு அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை. சிட்டி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸ்டேட் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து ஜிப் கோடு, கண்ட்ரி கோடு. இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு பேங்க்கில் என்ன மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை போட்டுருங்க. அடுத்து இங்கே வந்து உங்கள் பிரான்ச் என்ன பிரான்ச்சோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரான்ச் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பரை போட்டுருங்க. அக்கௌண்ட் நம்பரை போட்டு கம்ப்ளைண்ட் ரிலேட்டட் என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை போட்டுருங்க. நான் வந்து மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் பற்றி நம்ம போடுறோம் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் உங்களோட கம்ப்ளைண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்டோ அந்த டீட்டெயில் கொடுத்துரும். கம்ப்ளைண்ட் டீட்டெயில் போட்டுட்டு அடுத்து பிரான்ச்சுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. இல்லைன்னா நோ கொடுங்க, இல்லைன்னா எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சா போடுங்க. ஒரு கொடுத்துட்டு ஐ டிக்ளேர் அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே the details were submitted successfully. If your complaint is not solved within 10 working days, you can escalate complaint reference. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பர். அடுத்து மெயில் என்ன வருது அதில் டீட்டெயில்ஸ்லாம் நான் எடுத்து வீடியோவை போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.